ஹலோ பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ரெசார்ட் வந்திருக்கோம். இன்றைக்கி கெட் டுகெதர் பார்ட்டி, குஜால் பார்ட்டி. இன்றைக்கி ஃபேமிலியில் பாதி பேர் வந்திருக்காங்க, பாதி பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து மும்பைக்கு வெளியே கர்ஜத்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அங்கே வந்திருக்கும். இன்றைக்கி எங்கள் அக்கா, மூணாவது அக்கா பேரனுக்கு பிறந்தநாள். பாதி பேர் வந்தாச்சு. வாங்க என்ன இருக்குது சாப்பிட்றன்னு பார்க்கலாம். சாப்பாடு வைக்கு மும்பை ஸ்பெஷல். எங்கள் தம்பி எல்லாரும் சாப்பிட கூப்பிடாது, வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. மிசல், போஹா, பின்ன அதுக்கப்புறம் இது ஒரு காட்டியா. இதெல்லாம் இப்படி சாப்பிட்டா தான் இது டேஸ்ட் வரும் பாருங்க. ஆனியன் பாவ், மும்பை ஸ்பெஷல் பாவ். வாங்க சாப்பிட்லாம். இது சும்மா எடுத்தங்க ஒருத்தன் சாப்பிடக்கூடாது, இது இப்படி தான் சாப்பிட்ணும். இது பேர் மிசல், வெங்காயம் இந்த மிக்சர் அள்ளி தட்டணும். இது பேர் காட்டியா, மும்பை ஸ்பெஷல். பின்ன மும்பை ஸ்பெஷல் பாவ் பஸ் ராஜா. எங்கள் அக்கா மகாஷ் எனக்காக சாப்பாடு எடுக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஸ்பெஷல் டிஷ். தேங்க்யூ டொலி. இந்த ஆளை எங்கேயும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி அவர் என்னை பாடாப்படுத்திட்டு எப்படி லபக்குன்னு திங்காரு பாருங்க. நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் உங்கள் தம்பியை மட்டும் காமிச்சிங்க, தம்பி ஒய்ஃபை காட்டலன்னு. நல்லா பார்த்துக்கங்க. இவங்களும் ஒரு ஐடி வச்சுருக்காங்க, குமார் ஆனந்தின்னு. இவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் எங்கள் தம்பி ஒய்ஃப். அவர் எங்கள் அக்கா புருஷன். அவர் இப்போ தான் லண்டன்லேருந்து வந்து இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அக்கா, எங்கள் அக்கா எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களே. சொல்லுங்க. எனக்கு 25 வயசு ஆகுதான் பாருங்க மக்களே. எங்கள் அக்கா புருஷனுக்கு கொழுப்பு நக்கல். அவரை கடத்தி அவர் கிட்னியை கொண்டு விற்று நான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போகிறேன். எப்படி எங்கள் அக்காவை கேட்டிங்களா எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். சொன்னீங்க எங்கள் அக்கா கையால் சமையல் பண்ணி ஒரு ரெசிபி போட சொல்லியிருக்கீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள், எங்கள் அக்கா கையால் சமையல் போடுறேன். சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுங்கள். நமக்கு டாலி இங்கே வாடி. ஒரு தான் முக்கியம், புருஷன் ரெண்டாவது. ஓகே, பார்த்துக்கங்க. தம்பி பொண்டாட்டி ஷை படுறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கங்க. நான் குப்தா இல்லை, என் தம்பி பொண்டாட்டி காட்டலன்னு என்ன யாரும் திட்டாதீங்க. சந்தோஷமாக இருக்க அண்ணன் தம்பி அக்கா கூட உட்காந்து சாப்பிட்றது. இது இடையில மட்டும் 2 கோட்டை வந்து வாங்கிட்டு பிடிக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன, என் 2 பசங்க வரல, எங்கள் 2வது அக்கா 2 பசங்க வரல. எல்லாம் அப்படின்னா வேலையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு வேலையில் சோறு தான் முக்கியம். சோடு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பிள்ளைங்க எல்லாம் வேலை நிமித்தமாக வரல. சரி பார்க்கலாம். எங்கள் ஃபேமிலி நான் சொன்னல, எங்கள் அம்மா வந்து ஒரு ஆலமரம், ஒரு கிராமத்தை உண்டாக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா போனாங்களோ. அந்த கிராமத்தில் பாதி கிராமம் தான் இங்கே இருக்குது, மீதி எல்லாம் வழியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.